புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசு மற்றும் ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட சென்ற இந்தியா கூட்டணி தலைவர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தின் மின் விநியோகத்தை தனியார் மயமாக்குவதற்கு மத்திய அரசு மற்றும் புதுச்சேரியில் ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதனிடையே அண்மையில் மின்துறையை அதானியிடம் விற்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் மின்துறை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மின்துறை ஊழியர்கள் அரசியல் கட்சிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் இன்று துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், செந்தில் கென்னடி, முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன், அனந்தராமன், கார்த்திகேயன், உறுப்பினர்கள் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் காமராஜர் சிலையிலிருந்து நேருவீதி வழியாக துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட பேரணியாக சென்றனர். அப்போது போராட்டக்காரர்களை பெரியகடை காவல் நிலையம் அருகில் போலீசார் தடுப்பு கட்டைகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து இந்தியா கூட்டணி கட்சியினர் அங்கேயே சாலையில் அமர்ந்து மின்துறை தனியார் மயமாக்குவதை கண்டித்து மத்திய மற்றும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து தடுப்புகளை மீறி துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட சென்ற சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர்.